46,900 was lent out at a simple interest at the end of 2 years. The total amount was 53,466. So நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு ₹46,900. அமௌண்ட் ஃபைனலா எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ₹53,466. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ என்னன்னு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பர் இயர் இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் இருந்ததுன்னா இது என்ன வரும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த அமௌண்ட், 53,466 மைனஸ் பிரின்சிபல் என்னது 46,900. ஸோ என்ன வரும், 53,466 minus 46,900. That is equal to இங்க 6 என்ன வரும், இங்க 14 இல்ல, 14 minus 9 is 5. அப்புறம் இங்க என்ன வரும், 2 இருக்கும், borrow பண்ணா 12 வரும், 12 minus 6 is 6, இங்க 4 ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ interest is equal to how much rupees அப்படின்னு பார்த்தோம்னா 6,566 rupees. இப்போ நம்ம என்ன calculate பண்ணணும், R calculate பண்ணணும். So we know that I is equal to PNR by 100. இப்போ R is equal to என்னது, இது இங்க போயிடும், I into 100 by PN. ஓகே, இப்போ R is equal to I என்னது 6566 into 100. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 46,900 into நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 2 years. N is 2. That is equal to 0, 0, 0, 0 cancel ஆயிடும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா, 1 2 is 2, இங்க என்ன வரும், 3 2s are 6, 2 2s are 4, remainder 1, 8 2s are 16, 4, 8 2s are 16, okay, 3 2s are 6, 2 2s are 4, remainder 8 2s are 16, அப்புறம் இங்க என்ன வரும், 3 2s are 6. அதாவது 6566 divided by 2 போட்டிருக்கேன். என்ன வரும், 3 2s are 6 வரும், அப்புறம் 5 வரும், 2 2s are 4 வரும், ரிமைண்டர் 1, அப்புறம் இங்க 6 போட்டா என்ன வரும், 8 2s are 16 வரும், அப்புறம் இங்க 6 இருக்கு, அப்புறம் இங்க என்ன வரும், 3. So this will become what, 3283 divided by 469. So divide பண்ணிடலாம், 3283 divided by 469. I think 7 times போடலாம், ஏன்னா 7 9s are 63, remainder 6, 7 6 are 42, 42 plus 6 is 48, அப்புறம் remainder 4 வரும், 7 4s are 28 plus 4 is 32, 0. So what is the answer, rate of interest is equal to 7% per annum.